நாம பார்க்க போறது கோட்டை ஈஸ்வரன் எனப்படும் சங்கமேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான். இந்த கோவில் அமைந்துள்ள இடம், கல்வெட்டுக்களின் சிறப்பு, இக்கோவில் கட்டியவரின் குறிப்பு பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோவன் என்ற இருளர் குல தலைவன் பெயரால் மருவி வந்தது கோவன்புதூர், அதுவே கோயம்புத்தூர் ஆனது அப்படிங்கிறத நம்ம முன்பே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். கரிகால சோழன் 36 சிவாலயத்தை எழுப்பினான். அதுல 31வது சிவாலயமா இந்த சிவாலயம் இருக்கு அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. இந்த கோவில் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல உக்கடம் ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்த சிவன் கோயிலாகும். மூலவர் சங்கமேஸ்வரர், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி தனி சன்னதி கொண்டால் சுவாமி சன்னதிக்கு முன் யானை வாகனம் உள்ளது சிறப்பு. இக்கோவில் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடை திறந்திருக்கும். இக்கோவில்ல 9 கல்வெட்டுகள் தொல்லியல் துறையினரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால 2006ல கோவை மாவட்ட கல்வெட்டுகள் தலைப்பிட்ட தொகுப்புல வெளியிடப்பட்டுள்ளது. 1792ல ஆங்கிலேயருக்கு எதிராக திப்பு சுல்தான் நடத்திய 3வது ஆங்கிலேய மைசூர் போர் மூலமா இக்கோவில் முழுசுமா அழிஞ்சது. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு பின்னர் இக்கோவில் மீண்டும் சீரமைக்கப்பட்டது. இந்த கோயில் கடைசியா ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சது. அது 23 அக்டோபர் 2022 அன்று அதிகாலை 4 மணி அளவில் வெடித்த எரிவாயு உருளை குண்டு வெடிப்பு தான். அந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு 26 அக்டோபர் 2022ல தமிழக முதல்வர் பரிந்துரைத்துள்ளார்.